கடந்த வாரம் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் கலப்பு நீதிமன்றங்களை உருவாக்கி அதில் சர்வதேச நீதிபதிகளை நியமித்து யுத்த குற்றங்கள் தொடர்பில் விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை எனின் ஸ்ரீலங்கா ஐநாவின் யுத்த குற்ற நீதிமன்றின் முன்னால் கொண்டு செல்வதாக நாடாளுமன்றில் உரையாற்றிய போது தெரிவித்திருந்தார். தற்போது அரசாங்கத்தின் தலைவர்களின் கால்கள் நடுங்க ஆரம்பித்து தலை சுற்ற ஆரம்பித்து சுமந்திரனின் கால்களில் விழுந்து அப்படி எங்களை அழைத்து செல்ல வேண்டாம், நாம் நீங்கள் தெரிவித்த விதத்தில் சர்வதேச நீதிபதிகளை கொண்ட நீதிமன்றத்தினை ஸ்ரீலங்காவில் உருவாக்குகின்றோம் என தெரிவிப்பார்கள். எனினும் சுமந்திரன் தனது தெரியும் தன்மையினை வெளிப்படுத்த சென்று தெரியாமையினை வெளிப்படுத்தியுள்ளார். அவர் நினைத்ததைப் போல ஐநாவின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு யுத்த குற்றம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் நீதி சபையினை உருவாக்க முடியாது. அது இந்த அரசாங்கம் பார்த்து பயந்து தடுமாறும் அளவுக்கு கடிக்கும் நாயொன்றல்ல, மாறாக குறைக்கும் நாயொன்று மாத்திரமே. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்படும் பிரேரணைகளை வேறு நாடுகள் கால்களில் மிதிபடும் தூசி அளவேனும் பொருட்படுத்த மாட்டார்கள். எனினும் ஐநாவின் யுத்த குற்றம் தொடர்பான நீதி சபையினை உருவாக்க அதிகாரம் இருப்பது ஐநாவின் பாதுகாப்பு சபைக்கு மாத்திரமே ஆகும். பாதுகாப்பு சபையினுள் உள்ள ஐம்பெரும் சக்திகளில் ஒரு சக்தியேனும் அதற்கு எதிர்ப்பினை தெரிவித்தால் அந்த பிரேரணை அந்த இடத்திலேயே இல்லாமலாக்கப்பட்டுவிடும். இந்த ஐம்பெரும் சக்திகளில் உள்ள ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் ஸ்ரீலங்கா யுத்த குற்றங்களில் ஈடுபடவில்லை என்ற நிலையிலேயே உள்ளனர். அதேபோல இந்தியா உள்ளிட்ட மூன்றாம் உலக நாடுகளில் பெரும்பாலானவை ஸ்ரீலங்காவுடன் நிற்பதாக கடந்த செயற்பாடுகள் மூலம் எமக்கு தெளிவாக விளங்குகின்றது. அதனால் சுமந்திரனின் எச்சரிக்கைக்கு பயந்து கலப்பு நீதிமன்றங்களை உருவாக்கி இந்த நாட்டை காட்டிக் கொடுக்க வேண்டாம் என இந்த அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். ஆனால் இந்த 2015 மற்றும் 2019 ஜெனீவா பிரேரணைக்கு அனுசரணை வழங்கி மரண கம்பளத்தை தானே போர்த்தி கொண்டது போல் இந்த பிரேரணைக்கும் ஸ்ரீலங்கா அனுசரணை வழங்கினால் ரஷ்யா மீது சீனாவின் பங்களிப்புடன் அந்த பிரேரணையை தோற்கடிக்க செய்யும் அதிகாரம் கிடைக்கப்பெறாது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.